உங்கள் வீட்டுத் தங்கம் இன்று எங்கே இருக்கிறது? உங்கள் பீரோவில் பாதுகாப்பாக இருக்கிறதா, அல்லது அடகு கடை அலமாரிகளிலும் கூட்டுறவு வங்கி பெட்டிகளிலும் வட்டி ஏறிக்கொண்டிருக்கிறதா? 2026ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்துள்ள இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் லட்சக்கணக்கான குடும்பங்களின் இருண்ட வாழ்க்கையில் ஒரு விடியலை ஏற்படுத்தப் போகிறது. ஆனால் இந்த தங்கம் உங்கள் கைக்கு வந்து சேருமா, அல்லது தகுதியில்லை என்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் உங்கள் கனவு நிராகரிக்கப்படுமா? கடந்த முறை 48 லட்சம் பேர் தள்ளுபடி வேண்டி விண்ணப்பித்தார்கள். ஆனால் வெறும் 14.5 லட்சம் பேருக்கு மட்டுமே தள்ளுபடி கிடைத்தது. மீதி 33 லட்சம் பேருக்கு என்ன ஆனது? அவர்கள் செய்த தவறு என்ன? இந்த 2026 பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதி அமைச்சர் ஒதுக்கியுள்ள நிதி யாருக்கெல்லாம் போய் சேரப்போகிறது? 5 சவரன் விதி முதல் உங்கள் ரேஷன் கார்டில் மறைந்திருக்கும் ரகசிய தகுதிகள் வரை அனைத்தையும் அக்குவேராக ஆணிவேராக இந்த வீடியோவில் நாம் அலசப்போகிறோம். குறிப்பாக நீங்கள் சரியாக 5 சவரம் தான் வைத்திருக்கிறீர்கள், ஆனாலும் உங்கள் தள்ளுபடி நிராகரிக்கப்படலாம். அது ஏன் தெரியுமா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போதுதான் நீங்கள் வங்கி மேலாளரிடம் போய் உரிமையோடு கேள்வி கேட்க முடியும். தமிழக மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இந்த வீடியோவை ஒரு நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சாக்சரின் மனமார்ந்த வணக்கங்கள். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, தங்கத்தை 18 வயசுல வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா அது 60 வயசு வரைக்கும் நம்மளை பாதுகாக்கும்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல்ல கல்யாண செலவுக்காக நகையை அடகு வச்ச அப்பாக்கள், பிள்ளையோட காலேஜ் ஃபீஸுக்காக தாலியை தவிர மற்ற எல்லா நகையையும் கொண்டு போய் வச்ச அம்மாக்கள், விவசாயத்துக்காக உரம் வாங்கவும் விதை வாங்கவும் நகையை அடகு வைத்த விவசாயிகள், இவங்க எல்லாரோட மனசுலையும் இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, தமிழக அரசு அறிவிச்ச இந்த தள்ளுபடி எனக்கு கிடைக்குமா? அரசாணை வந்தாச்சா? நாங்க எப்ப போய் நகையை மீட்கலாம் என்பதுதான். இந்த 2026 வருஷம் தமிழக அரசியல்லையும் சரி, அரசு நிர்வாகத்திலையும் சரி ரொம்ப முக்கியமான வருஷம். நிதிநிலை அறிக்கையில இதற்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அரசு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லியிருக்காங்க? கடந்த முறை தள்ளுபடி வாங்காதவங்களுக்கு இந்த முறை என்ன வாய்ப்பு இருக்கு? இதையெல்லாம் விரிவாக பார்ப்போம். இது உங்கள் வாழ்நாள் சேமிப்பு பற்றிய விஷயம். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின தங்கம் வட்டி மேல வட்டி ஏறி ஏலத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அதனாலதான் இந்த நீண்ட விளக்க வீடியோவை உங்களுக்கு வழங்குகிறேன். நீங்கள் தகுதியுடையவரா? கவனிக்க வேண்டிய 5 முக்கிய விதிகள். அரசாங்கம் சும்மா கண்ணை மூடிக்கொண்டு எல்லாருக்கும் தள்ளுபடி கொடுத்து விடாது. அதில் ரொம்ப கடுமையான ஃபில்டர் வைத்திருப்பார்கள். இப்போது நான் சொல்லப் போகிற இந்த 5 தகுதிகள் உங்களிடம் இருக்கிறதா என்று ஒப்பிட்டு பாருங்கள். முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இது சிறு கடன்களுக்கான தள்ளுபடி திட்டம். ஒரு குடும்ப அட்டையின் அடிப்படையில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து வாங்கிய நகைக்கடனின் மொத்த அளவு 5 சவரன் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் 3 சவரன் வைத்திருக்கிறீர்கள், உங்கள் மனைவி 2 சவரன் வைத்திருக்கிறார்கள் என்றால் மொத்தம் 5 சவரன். உங்களுக்கு தள்ளுபடி உண்டு. ஆனால் இருவரும் சேர்ந்து 5.1 சவரன் கூட வைத்திருந்தால் நீங்கள் தகுதியற்றவர்களாக மாறிவிடுவீர்கள். இதில் 1 மில்லிகிராம் கூட அதிகமாக இருக்கக்கூடாது என்பதில் அரசு கடந்த முறை மிக பிடிவாதமாக இருந்தது. இந்த முறையும் அதுவே தொடரும். 2. டிஜிட்டல் கண்காணிப்பு, ஆதார் மற்றும் ஸ்மார்ட் கார்டு இணைப்பு. இப்போதெல்லாம் எல்லாமே டிஜிட்டல் மயமாகிவிட்டது. நீங்கள் நகை அடகு வைக்கும்போது உங்கள் ஸ்மார்ட் கார்டு நம்பரையும் ஆதார் நம்பரையும் வாங்கியிருப்பார்கள். அரசாங்கம் ஒரு மென்பொருள் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கூட்டுறவு வங்கிகளின் தரவுகளையும் சரிபார்க்கும். நீங்கள் ஒரு வங்கியில் 2 சவரன் வைத்துவிட்டு யாருக்கும் தெரியாது என்று நினைத்து வேறொரு ஊரில் இருக்கும் வங்கியில் 4 சவரன் வைத்திருந்தால் கம்ப்யூட்டர் உங்கள் ஆதார் கார்டை வைத்து நொடியில் கண்டுபிடித்துவிடும். ஒரே குடும்பம் ஒரே தள்ளுபடி, இதுதான் அரசின் தாரக மந்திரம். 3. ரேஷன் கார்டு வகைப்பாடு மற்றும் முன்னுரிமை. உங்கள் ரேஷன் கார்டின் மேலே பாருங்கள், அதில் PHH அல்லது AAY என்று இருக்கிறதா? அப்படி இருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க 90% வாய்ப்பு அதிகம். ஏன்னா அரசு முதற்கட்டமாக இந்த மாதிரி நலிந்த பிரிவினருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். வெள்ளை நிற கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் தள்ளுபடி உண்டு. ஆனால் அவர்களுக்கு வருமான வரி மற்றும் அரசு வேலை போன்ற நிபந்தனைகள் மிக தீவிரமாக பார்க்கப்படும். எங்கே கடன் வாங்கினீர்கள்? இதுதான் பல பேர் பண்ற தப்பு. நான் ஒரு பெரிய தனியார் வங்கியில் நகை வைத்திருக்கிறேன், எனக்கு தள்ளுபடி வருமா என்று கேட்கிறார்கள். கண்டிப்பாக வராது. இது தமிழக அரசின் திட்டம். அதனால் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். தனியார் அடகு கடைகள் அல்லது கார்ப்பரேட் வங்கிகளுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கடன் வாங்கிய நோக்கம், விவசாய தேவைக்காகவோ அல்லது தனிநபர் தேவைக்காகவோ நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம். இதில் ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்கிறது. சிறு மற்றும் குறு விவசாயிகள் மற்றும் ஏழை மக்கள் என்கிற வகைப்பாட்டுக்குள் நீங்கள் வருகிறீர்களா என்று வங்கி மேலாளர் ஒரு அறிக்கை தயார் செய்வார். அந்த அறிக்கையில் நீங்கள் தகுதியானவர் என்று டிக் பண்ணிவிட்டால் உங்கள் நகை உங்கள் கைக்கு வந்துவிடும். உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட 6 காரணங்கள். இப்போது நாம் பேசப்போவது கொஞ்சம் கசப்பான விஷயம். கடந்த முறை சுமார் 35 லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது. அந்த தப்பு இந்த முறை உங்களுக்கு நடக்கக்கூடாது என்றால் இந்த காரணங்களை கவனமாக கேளுங்கள்.
அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர். அரசாங்கம் இதில் மிக தெளிவாக இருக்கிறது. அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் மாதம் ஒரு நிலையான வருமானம் பெறுபவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் இல்லை என்பது அரசின் வாதம். உங்கள் ரேஷன் கார்டை வரித்தே சிஸ்டம் உங்களை காட்டி கொடுத்துவிடும். வருமான வரி செலுத்துபவர்கள். இது ஒரு முக்கியமான ஃபில்டர். நீங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவராக இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. மல்டிபிள் லோன், அதாவது பல வங்கிகளில் கடன் வாங்குதல். நம்ம ஆட்கள் பண்ற பெரிய தப்பு இதுதான். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு கூட்டுறவு சங்கங்களில் தனித்தனியாக 4 அல்லது 5 சவரன் அடகு வைப்பார்கள். எல்லா இடத்திலும் தள்ளுபடியாகும் என்று நினைப்பார்கள். ஆனால் அரசாங்கம் எல்லா தரவுகளையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கும்போது ஒரே ஆதார் நம்பரில் 20 சவரன் கடன் இருப்பது தெரிந்துவிடும். இதனால் அவர்களுக்கு ஒரு வங்கியில் கூட தள்ளுபடி கிடைக்காமல் போய்விடும். தகுதியற்ற ரேஷன் கார்டுகள். உங்கள் கார்டு சர்க்கரை அட்டையாக இருந்தாலோ அல்லது எந்த பொருளும் வாங்காத கார்டாக இருந்தாலோ உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. நகையின் தரம் மற்றும் போலி நகைகள். கடந்த காலங்களில் சில இடங்களில் போலி நகைகளை வைத்து கடன் வாங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ அந்த மாதிரி நகைகளுக்கு தள்ளுபடி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். நகையில் தங்கத்தின் தரம் மிக குறைவாக இருந்தாலும் சிக்கல்தான். ஏற்கனவே பலன் பெற்றவர்கள். கடந்த முறை நான் 5 சவரன் தள்ளுபடி வாங்கிவிட்டேன், இப்போது திரும்பவும் ஒரு 5 சவரன் வைத்திருக்கிறேன் என்றால் பெரும்பாலும் பதில் இல்லை என்பதுதான். ஒரு குடும்பத்திற்கு ஒரு முறைதான் இந்த சலுகை என்று அரசாங்கம் நிபந்தனை விதிக்க வாய்ப்பு அதிகம். உங்கள் பெயர் பட்டியலில் இருக்கிறதா என்று பார்ப்பது எப்படி? அரசாங்கம் தள்ளுபடி அறிவித்துவிட்டது, நிபந்தனைகளையும் சொல்லிவிட்டது. இப்போது உங்கள் பெயர் அந்த தங்க பட்டியலில் இருக்கிறதா என்று எப்படி சரிபார்க்க வேண்டும்? வழி 1, ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கும் முறை. முதலில் உங்கள் மொபைலில் கூகுள் ஓபன் செய்யுங்கள். உங்கள் மாவட்டத்தின் பெயரை டைப் செய்து பக்கத்தில் .nic.in என்று போடுங்கள். உதாரணமாக நீங்கள் மதுரையாக இருந்தால் madurai.nic.in என்று என்டர் செய்யுங்கள். அந்த வெப்சைட்டில் நோட்டீஸ் அல்லது அனௌன்ஸ்மெண்ட் பகுதியில் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் பெனிஃபிஷியரிஸ் லிஸ்ட் 2026 என்று ஒரு PDF இருக்கும். அதை டவுன்லோட் செய்து அதில் உங்கள் ஊர் பெயரை தேடுங்கள். உங்கள் அடகு ரசீதில் இருக்கும் லோன் அக்கவுண்ட் நம்பர் அங்கே இருக்கிறதா என்று பாருங்கள். வழி 2, SMS அலர்ட். உங்கள் வங்கியில் உங்கள் மொபைல் நம்பர் சரியாக லிங்க் ஆகியிருந்தால் தள்ளுபடி உறுதியான உடனே அரசு தரப்பிலிருந்து ஒரு மெசேஜ் வரும். உங்களுடைய நகை கடன் எண் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டது என்று தமிழில் மெசேஜ் வரும். ஆனால் கவனமாக இருங்கள், அரசாங்கம் உங்களிடம் OTP எதையும் கேட்காது. எந்த போலி லிங்கையும் கிளிக் செய்யாதீர்கள். வழி 3, நேரில் சென்று சரிபார்க்கும் முறை. ஆன்லைனில் பார்ப்பது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கடன் வாங்கிய கூட்டுறவு சங்கத்திற்கே நேராக போங்கள். அங்கே நோட்டீஸ் போர்டில் தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை ஒட்டியிருப்பார்கள். பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அங்கே இருக்கும் மேலாளரிடம் தள்ளுபடி சான்றிதழ் எப்போது கிடைக்கும் என்று கேளுங்கள். அந்த சான்றிதழ் தான் உங்கள் நகையை மீட்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆதாரம். ஒருவேளை லிஸ்டில் பெயர் இல்லை என்றால் கவலைப்படாதீர்கள். உங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவு சங்கம் மண்டல இணை பதிவாளர் இருப்பார். அவரிடம் ஒரு மனு எழுதி கொடுங்கள். நீங்கள் தகுதியுள்ளவர் என்பது உறுதியானால் அவர்கள் மீண்டும் ஒரு முறை சரிபார்த்து உங்கள் பெயரை சேர்க்க வாய்ப்பிருக்கிறது. நண்பர்களே, தமிழக அரசு நகைக்கடன் தள்ளுபடி என்பது வெறும் அறிவிப்பு இல்லை. அது உங்களை போன்ற உழைக்கும் மக்களின் கண்ணீரை துடைக்க எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. ஆனால் ஒரு விஷயம், அரசாணை விலையாகி உங்கள் கைக்கு சான்றிதழ் வரும் வரை பொறுமையாக இருங்கள். அதே சமயம் விழிப்புணர்வோடு இருங்கள். இந்த தள்ளுபடி திட்டம் மூலமாக நீங்கள் மீட்கப் போவது வெறும் தங்கம் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் நிம்மதியும் தான். அந்த நிம்மதி நிலைக்க வேண்டுமென்றால் இனிமேல் கடன் வாங்கும் போது முறையான திட்டமிடலோடு வாங்குங்கள். முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சாக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒரு ஷேர் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஏழை தாய் தன்னோட தாலிச்சரடை மீட்கிறதுக்கான வழியை காட்டலாம். அதனால இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.